சீதாராம், வணக்கம். இது வரைக்கும் 8 குருவை பார்த்துருக்கோம். தத்தாத்திரேயர் வந்து யது மகாராஜனுக்கு சொல்லின்னு வந்தார். கடைசியில் சமுதிரத்தை பார்த்தோம். சமுதிரம் எப்படி ஆனந்த திருப்தியாக இருக்குது, பூர்ணமாக திருப்தியாக இருக்குங்கிற விஷயத்த பார்த்தோம். அடுத்தது 9வது குருவான மலைப்பாம்பை சொல்கிறார். மலைப்பாம்பு இந்த திருப்தியை தான் காட்டுறது. மற்ற பாம்பு, மலைப்பாம்பு இருக்கிற இடத்துல தான் தன் இறையை தேடிக்கணும். மற்ற பாம்பு போல அது வந்து வேகமாக எங்கேயாவது ஊர்ந்து போய் ஒரு எலி புந்துக்குள்ளே போய் எலியை சாப்பிட முடியாது. பருத்த சரீரமாக இருக்கலாம். ஒரு காட்டில் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா ஒரு பெரிய மான் கிடைக்கும், கிட்டக்க வரும், அதை சாப்பிடும், முழுங்கிடும். ஒரு மானை சாப்பிடும் ஒரு நாளைக்கு. ஒரு பெரிய தீனி கிடைக்குது ஒரு நாளைக்கு. அதே மாதிரி எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்த நாள் பார்த்தா ஒரு சின்ன எலி கிடைக்கும், ஒரு சின்ன முயல் கிடைக்கும். முதல் நாள் வந்து மான் கிடைச்சது, அதில் அது திருப்தியாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆகாரம், வேற முட்டை ஆகாரம் சாப்பிட முடியாமல் இன்னைக்கு இதுதான் முயல் தான் கிடைச்சது, ஒரு எலி தான் கிடைச்சது அப்படின்னு அதுல திருப்தியப்படுமா. ஏன்னா அதோட பருத்த சரீரத்தினால அது வெளியில போய் மற்ற பாம்பு போல வேகமா ஊர்ந்து போயோ நெளிஞ்சு போயோ யாரையே தேட முடியாதனால, அதோட சூழ்நிலை அப்படி இருக்கனால என்னன்னா அது கிடைக்கிற தீனியை வச்சுட்டு திருப்திப்படுமா. இது ஒரு திருப்திகால நிலை. வருமானத்துல எப்படி சமுதிரம் வந்து திருப்தி அடைஞ்சதோ, வருமானம் இருக்கோ இல்லையோ சமுதிரம் எப்படி திருப்தி அடைஞ்சதோ, அதே போல மலைப்பாம்பு ஆகார விஷயத்துல கிடைச்சதோ கிடைக்கலையோ திருப்தி அடையுமாது. வேற வழி இல்லை அதுக்கு. அது போலதான் மனுஷாளுக்கு நம்மளுக்கே கூட ஒரு நாளைக்கு ஆகாரம் நல்லா கிடைக்கும், ஒரு நாளைக்கு சுமாராக கிடைக்கும். வெளியூர் போவோம், அங்க ஆகாரத்துக்கான வசதி இருக்காது. சில சமயம் ஒரு ஆகாரம் இருக்கும், ஆனா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கான முடியாது. அது வேலையில முனைப்பா இருப்போம். அப்ப எது பிராப்தமோ அதுதான் கிடைக்கும். எதுவுமே நம்ம அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா தெய்வாதீனமா எடுத்துக்கணும். இது தெய்வ சங்கல்பம். இன்னைக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடைச்சாலும் தெய்வ சங்கல்பம், இன்னைக்கு ஆகாரம் கிடைக்கலாலும் தெய்வ சங்கல்பம்னு கொண்டு போகணும். ஏன்னா ஆகாரம் கிடைக்கலன்னா, ஒரு ஆகாரமே கிடைக்காம பசிக்கும். பாம்புக்கே கூட ஒரு நாளைக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா பசிக்கும். பசி எது உணர வைக்கிறதுனா மனசுதான் பசியை உணர வைக்கிறது. ஆனா மனசு உணர வச்சுட்டு உணர்ந்தோடு இருக்கணும். அதுக்கு மேல அதை மனசுல சுமந்துட்டா பசிக்கிறதே பசிக்கிறதே பசிக்கிறதேன்னு சுமந்துட்டா அது வந்து பெரிய பாரமா போய் அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப சோர்வை கொடுத்துரும். அப்ப மனசுல சுமக்காம மனசால உணர்ந்துட்டு அதை பத்தி மனசுல ரொம்ப சுமக்காம அதை தள்ளக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா திருப்தி. இன்னைக்கு ஒரு பெரிய ஆகாரன்ற ஒரு மான் கிடைச்சது, இன்னைக்கு நான் எனக்கு பெருசா ஆகாரம் கிடைச்சது, அடுத்த வெறும் எலிதான் கிடைச்சது. அப்படி எது கிடைச்சாலும் அது திருப்தியா இருக்கிறது மாதிரி அந்த திருப்தியை கத்துக்கணும். மாதிரி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்க இது கூட ஏனக்கேனிச்சித்துன்னு சொல்றாங்க. சந்துஷ்டோ ஏனக்கேனிச்சித்துன்னு கீதையில 12வது சாப்டர். ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, கிடைச்சது கொண்டு திருப்பி ஆகார விஷயத்துல கூட, சரீர போஷண விஷயத்துல கூட எது கிடைச்சதோ அதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்தும். எது கிடைச்சதோ அதை வச்சுட்டு திருப்தி பற்றுவான்னு அங்க சொல்றாருங்க. அன்னைக்கு அவனுக்கு என்ன ஆகாரம் கிடைக்கிறதோ அதை திருப்தி விடுவான். அதுதான் பக்த லட்சணம் சொல்ற. ஞானியான பக்தனோட லட்சணம் சொல்லும்போது சந்துஷ்டோ ஏனக்கேன சித்துன்னு ஒரு லட்சணம். ஞானிகளோட லட்சணம் பலவிதமா சொல்லும்போது இதையும் சொல்றாருங்க. இப்ப வாய் பசிக்கு தான் சாப்பிடணும், ருச்சிக்கு சாப்பிடக்கூடாது. பொதுவா அங்க பசிக்கு கூட ஆகாரம் கிடைக்காட்டா கூட கிடைச்சது ஆகாரத்தை வச்சு திருப்தி அடையக்கூடிய மலைப்பாம்பு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கிருஷ்ணனுக்கே எப்படி நடந்தது, பகவான் கிருஷ்ணனுக்கே எப்படி நடந்தது. கிருஷ்ணன் தூது போறான் பாண்டவாளுக்காக. 5 நகரமானு கேட்போம், இல்லாட்டி 5 கிராமமானு கேட்போம்னு கேட்டுதான் போறான். அவருக்கான கிருஷ்ணன் மனசுல யுத்தத்துக்கான தீர்மானம் ஆயிடுத்து. பஞ்ச பாண்டவால முதல்ல சமாதானத்தை தான் விரும்பின, எடுத்தோன்னு சண்டைக்கு போகக்கூடாது, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கிருஷ்ணனை தூதுக்கு அனுப்புறான். கிருஷ்ணன் வந்து இது மாதிரி அஸ்தனாபுரத்துக்கு வரான்னு தெரிஞ்சோடனே துரியோதனன் என்ன நினைச்சான், தூதிக்கு வந்தா இவன் நம்ம தான் ராஜகுமாரன், அப்பா தான் ராஜாவா இருக்கா திருதராஷ்டிரன், நம்ம தான் பெரிய அரண்மனையில இருக்கோம், நம்ம அந்த ராஜ குடும்பத்துல வந்து அவன் சாப்பிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஒரு அலட்சியம். அவன் வந்தா சாப்பிட்டா சாப்பிட போறான் அப்படின்னு அதுல வந்து அவனுக்கு அவன் வந்தா பெரிய ஒரு விருந்து கொடுக்கணும் கூட ஆர்வம் இல்லாம, சரி பள்ளி வைப்போம் வரட்டும், அங்கதானே வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு அலட்சியமா இருந்தானோ துரியோதனன். பீஷ்மர் எப்படி இருந்தான்னு கேட்டா, நான் ஒரு பரம ஞானி யோகி வேற, என்கிட்ட கிருஷ்ணன் ரொம்ப பிரியம், அதனால ஒரு சமயம் நம்ம கிரகத்துக்கு கூட வரலாம் அப்படின்னு அவர் என்ன பண்றார், தன்னோட கிரகத்துல தன்னோட அரண்மனையில ஒரு விருந்து பண்ணி வச்சிருந்தார். துரோணர் என்ன பண்ணா கேட்டா, பிராமணன்னா என் வீட்டுலதான் வந்து கிருஷ்ணன் சாப்பிட்டாலும் சாப்பிடான்னு சொல்லி அவரும் தயார் பண்ணி வச்சிருந்தார்.
கிருஷ்ணன் வரான்னு போது வித்துரருக்கு சந்தோஷம், தூது வரான். ஆனா எதுக்கு தூது வரான்? இந்த துரியோதனை இணங்க மாட்டானேன்னு கவலை. இருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வரா. வித்துர பரம ஞானியாவும் பக்தனாகவும் இருக்க தோண்டு இவ பெரியவாள் இவ்வளவு பேர் இருக்கா, பீஷ்மர் இருக்கா, துரோணர் இருக்கா, அது மேல துர்ராஷ்டிரன் இருக்கா, தூதே அவரை பார்க்க தான் வரான். அது அங்கதான் கிருஷ்ணன் சாப்பிடுவான். நம்ம வீட்டுல சாப்பிட கூப்பிடலாமா வேண்டாமான்னு புரியல அவருக்கு. ஆனா அங்கேயே சாப்பிடும். அங்க பெரிய விருந்து கொடுப்பா, அங்கேயே கிருஷ்ணன் திருப்தியா சாப்பிடட்டும்னு நினைச்சாரா அங்க. இருந்தாலும் கிருஷ்ணன் தூதுக்கு வரான்னு தெரிஞ்சோடனே இவர் வந்து அந்த அஸ்தினாபுரம் எல்லையில போய் கிருஷ்ணனை வரவேற்றுட்டான். அந்த அலட்சியமா இல்லை, கிருஷ்ணனை வரவேற்றோடனே கிருஷ்ணன் விதுரா வா வா வந்தி அப்படின்னு சொல்லி தன்னோட ரதத்துல ஏத்திட்டு பேசிட்டே வரான். அஸ்தினாபுரம் நுழைஞ்சோடனே என்னாச்சுன்னா ஒரு வீடா கேட்கற, இது யாரோட? ஒத்த வீடு, இது துஷாசனம் வீடு, இது விக்கர்ணனோட வீடு அப்படின்னு சொன்னா எல்லாம் பெரிய பெரிய மாளிகைகளா இருக்கு. இந்த பேய்த்து வருண்டே இருக்கும்போது அந்த பெரிய பெரிய மாளிகையா இருக்கும்போது நடுப்புற சின்ன வீடு இருக்கு. அந்த சின்ன வீடை பார்த்து இது யாரோட வீடு? வித்துரவன சொல்ற தவகிரகே, உன்னோட வீடு கிருஷ்ணான்னு சொன்னார். அப்படியா, என்னோட வீடா? ஏன்னா தன்னோட வீடுன்னு சொல்லிக்காம உன்னோட வீடுன்னு சொன்ன. இதுதானே. உடனே கிருஷ்ணன் ரதத்துல இருந்து இறங்கினா, வித்துர கையை பிடிச்சினா பா போவோம் உள்ள அப்படின்னு சொல்லி உள்ள பிரவேசிச்சுட்டான். உள்ள போனா வித்துரோட மனைவி கிருஷ்ணன் வந்திருக்கான்னு சொன்ன இவர் உள்ள ஓடுறார். மனைவிட்ட சொல்றாரு, ஏதோ ஆகாரம் தயார் பண்ணணும், உள்ள வந்திருக்கானே ஏதோ. உடனே ஓடும்போது கிருஷ்ணனோட அந்த வித்துரோட மனைவி பரபரக்கிறான், கிருஷ்ணனா நம்ம ஆத்துக்கு வந்திருக்கான், கிருஷ்ணனா நம்ம ஆத்துக்கு வந்திருக்கான். அவர் அத்தை முறை, ஏன்னா குந்தியோட தங்க, பாண்டவாவோட அம்மா குந்தி, குந்தியோட சகோதரி தான் இந்த வித்துரோட மனைவி. உள்ள போன அத்தை சௌக்கியமா இருக்கா, எப்படி இருக்கா அத்தைன்னு விசாரிச்சுட்டே உள்ள போறானாம். அவருக்கும் பரபரப்பா இருந்து கிருஷ்ணன் பார்த்தோன்னே கை ஓடல, கால் ஓடலை. உடனே வித்துர ஓடி போய் கிருஷ்ணன் அவர் மனைவிட்டு சொன்னா, ஓடி போய் ஒரு பலகான கொண்டு, அவர் ஆசனம் போட வேண்டாமா, ஓடி போய் ஒரு ஆசனத்தை கொண்டு வந்தா அந்த பலகால உட்கார்ந்தான் கிருஷ்ணன். பக்கத்துலேயே எழுத்தாப்புல வித்தர் உட்கார்ந்த அவரோட பேச ஆரம்பிக்கும். வித்தரோட பேசிகிட்டே இருக்கார், வித்தரும் பேசிகிட்டே இருக்கார். அவருக்கு எதாவது ஆகாரம் கொடுக்கமே இருக்க. உடனே மனைவியை பார்த்து என்ன இருக்கோ கொண்டு வா, ஆகாரம் கொண்டு வா. ஏன்னா ஒன்றும் தயார் பண்ணி வைக்கல, கிருஷ்ணன் வருவான் அவ எதிர்பார்க்கல. உடனே உள்ள போய் அவ என்ன பண்ண, ஒரு 10 வாழைப்பழங்களை கொண்டு வரா, ஓடி கொண்டு வரா, வாழைப்பழத்தை கொண்டு வரா. உடனே வித்தர தன் மனைவி பார்த்து, நீயே உரிச்சு கூட, பேசிகிட்டே இருக்கான் இல்லையா, அவருக்கு அந்த சமம், நீயே உரிச்சு கொடுன்னு சொல்ல அவர் தோலியை உரிச்சு வாழைப்பழத்தை கொடுக்கணும். ஆனா கிருஷ்ணனை பார்த்த பரப்பு ஒரு ஒரு ஆச்சரியம். அதனால அவ என்ன பண்ணா, பழத்தை கீழே போட்டு தோழியே கொடுத்துட்டு இருக்காளாம். தோழியே கொடுத்துடும் போது கிருஷ்ணன் அதை வாயில போட்டு சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கான். வித்துரர் கவனிக்கிறேன்னா வித்துரரும் கிருஷ்ணா அப்படி அழகா சாரமா சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கான். கிருஷ்ணோட பேச கிடைக்குமா? கிருஷ்ணனே வந்து பல கேள்விகள் கேட்கறான், அதுக்கு இவர் பதில் சொல்ற மாதிரியா இருக்கு. அதனால இவர் இதை கவனிக்கல. அவர் என்ன சாப்பிட்றான், கீழே பார்த்தா கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்தா வித்துரர் பார்க்குற ஒரே பழமா சிந்தி இருக்கு. ஏன் பழம் சிந்திருக்கு, பழத்தை கொடுக்க சொன்னே கொடுக்கலையோ அப்படின்னு பார்த்தா கடைசியா கிருஷ்ணன் வாயில தோலை சாப்பிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே வித்துரருக்கு ஆச்சரியம் தாங்கல. என்ன மனைவியை கடிஞ்சின்றார், இது என்னது, பார்த்து கொடுக்க வேண்டாமா? பகவான் கிருஷ்ணனுக்கு இப்படியா கொடுக்கறது, நீ வந்து பழத்தை கொடுக்க வேண்டாமா, இப்படி தோழியா கொடுப்பா அப்படி மனைவியை கடிச்சின்றார். அப்புறம் பார்த்தா கிருஷ்ணன் கேட்கிறாராம், அவதான் தோழியை கொடுத்தா, நீயான்னு கேட்டான். அத்தை எனக்கு பழத்தை கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாதா? தோழியை சாப்பிடுமா கிருஷ்ணா, உனக்கு அவ்வளவு தூரம் தோழி எதுக்கு சாப்பிட்ட, தோழி எனக்கு பழத்தை கொடுங்கோ, ஏன் தோழியை கொடுக்குறேன்னு கேட்க தெரியலையே. உனக்கு கிருஷ்ணன் சொன்னானா, அத்தை ரொம்ப அன்பா கொடுக்குறா, அவள் தோழி கொடுத்தாலும் நன்னாதான் இருக்குன்னு சாப்பிட்டேன்னு சொன்னாராம். இதுதான் அந்த பக்தி. அந்த பக்தி அந்த ஒரு பெரிய அன்போட கொடுக்கறது. அன்புக்கு வந்து அன்புக்கு ஈடு ஒன்றும் கிடையாது. அப்புறம் கிருஷ்ணன் சொன்னா, நான் போய் துர்ராஷனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி கிருஷ்ணன் துர்ராஷனை பார்க்கறான். அப்ப இவன் விருந்துக்கு கூப்பிடுறான் துரியோதனை. இருந்தாலும் அவன் அலட்சியம் பண்ணிட்டான் பகவான். ஏன்னா இவன் கேட்டதுக்கு நான் ஒரு குண்டூசி அளவு பூமி கூட கொடுக்க மாட்டேன், மண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அப்புறம் இவன் வீட்டுல எதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு போட்டு நேரம் திருப்பி வித்துரு வீட்டுக்கே வந்து வித்துரு அப்புறம் ஏதோ ஒரு ஆகாரம் பண்ணா, அது முக்கியமா கஞ்சி தான் கொடுத்தார். கஞ்சியே சந்தோஷமா சாப்பிட்டு வித்துரோட வீட்டிலே அந்த கட்டிலே அழகா பார்த்து அன்னைக்கு பொழுது ஓடித்தான். என்னடா நீ கிருஷ்ணனுக்கு பார்த்தா திருப்தியான போஜனம் பண்ணா துரியோதன வீட்டுல சாப்பிட்டுருக்கலாம், துரோணர் வீட்டுல சாப்பிட்டுருக்கலாம், பீஷ்மர் வீட்டுல சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அவர் என்ன நினைச்சாரு, அவருக்கு வித்தரோட அன்புக்கு கட்டுப்பட்டு, வித்தரோட பக்திக்கு கட்டுப்பட்டு அவரை வித்துரு வீட்டுல சாப்பிட்டார். அப்ப அதனால நம்மளுக்கு எது பிரார்த்தமோ அது கிடைக்கும். சமயத்துல ஒரு நாளைக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கலாம், ஒரு சமயம் கிடைக்காமே போகலாம். எது கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி அடையணும் கூடிய தன்மை ரொம்ப விசேஷம். அது பகவானே இங்க காட்டும். ஆனா சாப்பாட்டு விஷயத்துல எப்போதுமே கிடைக்கிற அன்னைக்கு அது எது பிராப்தமோ அதுதான் கிருஷ்ணன் வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு வித்துர வீட்டுல சாப்பிட்டு
இதுல வந்து திருப்த போஜனம் சொல்ல முடியாது. ஏற்கனவே சபரி மோட்சம் சொல்லும்போது சபரி கொடுக்க கொடுக்க ராமர் பழத்தை சாப்பிட்டுட்டே இருந்தார். அந்த இடத்துல நம்ம சொன்னோம் திருப்த போஜனம் பண்றான். திருப்த போஜனம் அன்னைக்கு காட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன் பவனத்துல சாப்பிட்டது. அப்புறம் வழியடங்கெல்லாம் அங்கங்க உபவாசம் தான், வெறும் கங்கை ஜலத்தை சாப்பிட்டு யமுனை ஜலத்தை சாப்பிட்டு வந்திருந்தவர். சபரி கொடுக்க கொடுக்க கூட அவ பக்திக்கு வசமாயி அவர் கொடுக்க பழங்களை ஃபுல்லா வேற முட்டை சாப்பிட்டாராம். திருப்த போஜனம் பண்ணார் ஸ்ரீராமர் சபரி கிட்ட. ஆனா இங்க வித்துரிட்ட திருப்த போஜனம் சொல்ல முடியாது. அவர் கொடுத்த கஞ்சி தான் சாப்பிட்டார், அவர் கொடுத்த பழங்களை தான் சாப்பிட்டார். ஆனா இங்க குணபோஜனம் இங்க விஷயத்த சொல்லுவாங்க. இந்த குணபோஜனம்னா என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணன் புகழ்ந்துட்டே இருக்கானாம் விதுரரை. எப்பேற்பட்ட பக்தன், எப்பேற்பட்ட ஞானி, உன்ன மாதிரி கிடைக்குமா? உனக்கு நீ உனக்கு உங்ககிட்ட உள்ள நீதி மாதிரி யாரும் இருக்கு? நீ எவ்வளவு எடுத்து சொல்லி அவ துரியோதனா அவ கேட்க மாட்டான். இப்பேற்பட்ட ஒரு ஞானியை வச்சுட்டு, இப்பேற்பட்ட ஒரு நீதிமான வச்சுண்டு அவளுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கான பாக்கியம் இல்லையப்பா. உன்னை போல ஒரு பக்தன் கிடைக்குமா விதுரா? ஆனா ஞானி, அந்த பிறப்பிலே ஞானி. உன்னை போல தர்மரோட இந்த தர்ம தேவதையோட அவதாரமா இருக்கு தோன்று. அந்த யம தர்மராஜாவோட அவதாரம். அதனால்தான் அந்த நீதிமானா இருக்கார். கடைசி மட்டும் விதுர நீதினே பின்னாடி சொல்றா திருதராஷ்டிரன். விதுர சொல்ல என்னையே புகழ கிருஷ்ணா, உன்ன மாதிரி ஒரு தெய்வம் கிடைக்குமா? உன்ன மாதிரி ஒரு சுவாமி கிடைக்குமா? உன்ன போல ஒரு கருணையோ ஒரு கிருபையோ ஒரு கிடைக்குமா? பகவான் உன்னோட குணங்களை அனுபவிக்கிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வைக்கலையே. கிட்டக்க அர்ஜுனன் அனுபவிக்கிறான். உன்னோட கருணையோ உன்னோட அன்பையோ உன்னோட சௌலபியத்தையோ உன்னோட தன்மையை நானா கிட்ட ஒன்ன மாதிரி ஒரு தெய்வம் கிடைக்குமா? நீ தெய்வம்னா, நீ பகவான் தான். மற்றவாளுக்கு ஒன்று வேணா புரிஞ்சிக்காம இருக்கலாம். நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். பீஷ்மருக்குலாம் எல்லாருக்குமே பகவான் கிடைக்கும். உன்னை போல பகவான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிருஷ்ணோட குணத்தை பேசிகிட்டே இருக்கார். இவர் வந்து கிருஷ்ணன் வந்து விதுரோட குணத்தை பேசிகிட்டே இருக்கார். ரெண்டு இடத்துல பேசி இங்க என்ன பண்ணா குணத்தை தான் பரமாறிண்டா. சாப்பிட்ட ஆகாரம் திருப்தின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் குணத்தை ஒருத்தர் அனுபவிச்சா, அதனால என்னாச்சு, ரெண்டு பேருமே திருப்தி அடைஞ்சா. கிருஷ்ணனை பத்தி புகழ்ந்து விதுரர் சந்தோஷப்பட்டார். விதுரோட பத்தி புகழ்ந்து கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டான். ஏன்னா தன் ஞானியான பக்தனை புகழும்போது பகவானுக்கு ஏற்பட சந்தோஷம், பகவானை புகழும்போது பக்தனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், ரெண்டும் பரஸ்பரம் குணத்தை பரமாறிண்டான். குணத்தை பகிர்ந்தா அதுல சந்தோஷம் அடைஞ்சான் கூடிய இந்த விஷயத்தை இதை பார்த்தோம். அதனால திருப்தி வந்து ஆகாரத்திலயும் இந்த திருப்தி கிடைக்கும். அதுக்கு மலைப்பாம்பை கிடைச்சதை வச்சு அது எப்படி திருப்தி அடையிறதோ அதுபோல நம்ம ஆகார விஷயத்தை கூட திருப்தியா இருந்து நிம்மதியை தேடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த 9வது குருமுகா நம்மளுக்கு காண கிடைக்கிறது. இது அணுகக்கூடிய பாக்கியம் கிருஷ்ணன் உத்தவனுக்கு சொல்ல அந்த கதையை எப்படி சொல்றான், எத்து மகாராஜன் வந்து மகாராஜனுக்கு தத்தாத்திரேயர் சொல்றான்னு சொல்லி இந்த கதையை சுகர் வந்து பரீட்சித்துக்கு சொல்றாரு. பாவதன் சொல்றது சுகர் பரீட்சித்துக்கு சொல்லக்கூடிய கதையா 7 நாள் சொன்ன கதை. அந்த கதையில இந்த 11வது சாப்டர் முழுக்க உபதேசங்களா இருக்கும். அழகா பகவத்கீதைக்கு துல்லியமா இருக்கக்கூடிய உபதேசங்கள். அப்பேற்பட்ட 11வது சாப்டர் ரொம்ப வசதி, ரொம்ப சிறப்பு பாகவதத்துல பகவத்கீதை மாதிரி. அது போல அந்த அழகான இந்த விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் குரு கிருப்பையாலே கிடைச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.